ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம் ஒன்று நடத்தியிருந்தாங்க. அதில் பெரிய அளவில் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு. அதான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியோட பேரணியில் கலந்துக்கிறதுக்காக அங்கே பீகார் போகிறார். இந்த நியூஸ் வந்தப்பவே பிரசாந்த் கிஷோர் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். பீகார் பிரச்சனையை பீகார் மக்களை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். டிஎம்கேவை பொறுத்தளவில் இது ஒரு நேஷனல் இஷ்யூவாக பார்க்குறாங்க. இன்னைக்கு பீகாரில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் என்ன பண்ணார்? தமிழ்நாட்டில் நீங்க அதிகாரத்தில் இருக்கீங்க, உங்ககிட்ட அரசு உங்க கையில இருக்கு. இங்க ஏன் ஒரு 1 லட்சம் பேரையோ 10 லட்சம் பேரையோ மொபிலைஸ் பண்ணல, பெரிய போராட்டங்கள் நடத்தல? எலெக்ஷன்ல சிக்கல் இருக்குன்னா அதை விட வேற எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது. இதுதான் டி இஷ்யூ. பாஜகவால எலெக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குன்னா, கட்சிகள் தேர்தலில் போட்டிடுறதுல அர்த்தமே கிடையாது, மக்கள் ஓட்டு போடுறதுல அர்த்தமே கிடையாது. இதை விட வேற எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது இந்தியால. இதுதான் தி பிகெஸ்ட் ப்ராப்ளம். சிக்கல் இருக்குன்னா நீங்க தமிழ் மக்கள்கிட்ட இந்த இஷ்யூ எடுத்துட்டு போகணும்ல, களத்துல எடுத்துட்டு போய் பிஜேபி மேல முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் போடணும். அதை பண்ணாம பீகார்ல போய் நீங்க பேரணியில கலந்துக்கிறீங்க, இங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிஜமாவே பாசிச எதிர்ப்பாளரா நீங்க இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஃபுல் ஃபோர்ஸ்ல நீங்க பாஜக மேல அழுத்தம் போடணும். ஆனா நீங்க அதை பண்ணல. திமுகவை பொறுத்தளவுல இந்த வாக்கு திருட்டுன்ற பிரச்சனையை பெருசா அவங்க பார்க்கல. அவங்க கண்டிப்பா ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இதை கையில் எடுக்க முடியாது. ஆமா, அவங்க எப்படி எடுப்பாங்க இதை? அவங்கள பொறுத்தளவு அவங்க கண்டிப்பா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க இதை பெரிய பிரச்சனையா பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஜய் அவர்கள் காங்கிரஸ் தலைவரை மீட் பண்ண போறாங்க, ராகுல் காந்தி மீட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களோட அரசியல் திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தல. திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்திடக் கூடாதுன்றதுல விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டியோட இன்கேஸ் விஜய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாருன்னு வச்சுப்போம், அதை விட பெரிய அடி திமுகவுக்கு எதுவும் இருக்காது. ஏன்னா திமுக பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒரு பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறாங்கன்னா அந்த பாலிடிக்ஸ்க்கு எங்கிருந்து நம்பகத்தன்மை கிடைக்குது? காங்கிரஸ் பார்ட்டி இருந்தா நம்பகத்தன்மை கிடைக்குது. காங்கிரஸ் பார்ட்டி நேஷனல் லெவல்ல ஃபைட் பண்றாங்க பிஜேபி. காங்கிரஸ் பார்ட்டி மட்டும் திமுக விட்டு வெளில போயிட்டாங்கன்னா திமுக இந்த எலெக்ஷன்ல ஃபினிஷ்ட். விஜய் அவர்கள் திமுகவோட பி டீம்லாம் சொல்றேன், இப்ப நிறைய பேர் அதை பேசுறாங்க. ஸோ இப்போ அந்த விஷயங்கள்லாம் பேசும்போது அதெல்லாம் கவுண்டர் பண்றதுக்காக இந்த விஜய் வந்து திமுகவுக்கும் டேமேஜ் ஏற்படுத்துவாரு, அதுக்கான முயற்சிகளையும் அவர் ஈடுபடுறாரு. என்ன முயற்சி பண்ண போறாரு? அவர் பனையூர்ல உட்காந்துருக்க போறாரு, வேற எந்த முயற்சியும் பண்ண போறது இல்லை. அவர் டெஃபினட்டா காங்கிரஸோடலாம் அவர் கூட்டணி வைக்க போறது கிடையாது. விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு. விஜய் உட்பட சில பவுன்சர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு. அந்த பவுன்சர்ஸ் அவங்க மக்களை டீல் பண்ண விதத்தை பார்த்தீங்களா? சும்மா குப்பையை தூக்கி போடுற மாதிரி தான் போடுவாங்க. உங்க பவுன்சர்ஸ்ட கிளியரா சொல்லணும், சி அவங்க எல்லாம் எங்க தொண்டர்கள், அவங்களை நீங்க மரியாதையோடு நடத்தணும். நீங்க பாட்டுக்கு இந்த மாதிரி தூக்கிலாம் போடக்கூடாது. ஸோ கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுங்க, சொல்லி புரிய வைங்க, பின்னாடி தள்ளுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா நீங்க பாட்டுக்கு இலக்காரமா சும்மா இப்படி ஒரு கையில தூக்கி போடுறது, அப்படி ஒரு கையில தூக்கி போடுறதா தூக்கி போடக்கூடாது. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்று காலை முதலமைச்சர் அவர்கள் விமானம் பிடித்து பீகார் போய் இறங்கியிருக்காரு, ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க. சார், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம் ஒன்று நடத்தியிருந்தாங்க. அதில் பெரிய அளவில் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு, போலி வாக்காளர்களை வந்து சேர்த்திருக்காங்க, தூக்கியிருக்காங்க, இப்படி என்ன இஷ்யூலாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பெரிய அளவில் வந்து அந்த இஷ்யூவை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பீகார்ல ராகுல் காந்தி அவர் புல்லட் பேரணி அதெல்லாம் வந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அது போல வந்து ஒரு பேரணியில கலந்துக்க ஸ்டாலின் அவர்கள் பீகார் போயிருக்காரு. ராகுல் காந்தி அவர்களோடு சேர்ந்து கலந்துக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை சேர்ந்து நடத்த அங்க வந்து போயிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து பெரிய ஒரு பூதாகரமாக வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா தீர்வுகள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அது ஒன்றும் பெரிய அளவுல இல்லை. தேர்தல் ஆணையம் பெரிய அளவுல பொருட்படுத்துற மாதிரியும் தெரியல. ஸோ இந்த எஸ்ஐஆர் பத்தி உங்களுடைய பார்வை என்ன? ஸ்டாலின் அங்க போயிருக்காரு, ஏன்னா இம்பாக்ட் ஏற்படுத்துமா? அதான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியோட பேரணியில கலந்துக்கிறதுக்காக அங்க பீகார் போறார். ஸோ இப்போ இதை பொறுத்தளவுல இந்த நியூஸ் வந்தப்பவே பிரசாந்த் கிஷோர் ஒரு விஷயத்த பேசியிருந்தார். ஒரு சின்ன ஒரு பைட் ஒன்று கொடுத்திருந்தார். அதுல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, பீகார் பிரச்சனையை பீகார் மக்களை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவரு பேசினார். இப்ப ஸ்டாலின் அவர்கள் இங்க வரதால இங்க வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக போறது கிடையாது. இன்னைக்கு பீகார் மக்களை பொறுத்தளவுல இங்க வேலையில்லா திண்டாட்டம் அதிகமா இருக்கு, அது ஒழிக்கப்படணும், அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பிரசாந்த் கிஷோர் பேசியிருந்தார். அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஓரளவுக்கு வேலிடான பாயிண்ட். பீகார் மக்களோட பிரச்சனையை பீகார் மக்கள் தான் தீக்கணும், இங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம தான் அதுக்கு போராடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவரு சொல்றாரு. ரெண்டாவது, இப்ப ஸ்டாலின் அவர்கள் இங்க இருந்து அங்க போறாருன்னா டிஎம்கே இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாங்க?
டிஎம்கேவை பொறுத்தளவுல இது ஒரு நேஷனல் இஷ்யூவா பாக்குறாங்க. இன்னைக்கு பீகார்ல நடக்கக்கூடிய இந்த விஷயம் நாளைக்கு தமிழ்நாட்டுல நடக்கலாம். இந்த மாதிரியான ஓட்டு திருட்டு தமிழ்நாட்டிலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மற்ற மாநிலங்களிலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எலெக்ஷன் அப்படின்ற அந்த சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னா அது பெரிய ஒரு சிக்கலான ஒரு விவகாரம். ஸோ அதனால நம்ம களத்துல இறங்கணும் அப்படின்றதுக்காக நீங்க அங்க போறீங்க, ராகுல் காந்தியோட நீங்க நிக்கிறீங்க. சூப்பர், நல்ல விஷயம். என்னோட கேள்வி என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுல என்ன பண்ணாரு? தமிழ்நாட்டுல நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க, உங்ககிட்ட அரசு உங்க கையில இருக்கு, பெரிய ஒரு இயக்கம் நீங்க. இங்க ஏன் ஒரு 1 லட்சம் பேரையோ 10 லட்சம் பேரையோ மொபிலைஸ் பண்ணல, பெரிய போராட்டங்கள் நடத்தல? ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எலெக்ஷன்ல சிக்கல் இருக்குன்னா அதை விட வேற எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது. இதுதான் தி இஷ்யூ. உள்ளதுலேயே மிகப்பெரிய சிக்கல்னா இதுதான் இல்லையா? நீங்கெல்லாம் எலெக்ஷன் அப்படின்ற இந்த விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் அதிகாரத்துக்கே வரீங்க. இப்ப எலெக்ஷன்லயே சிக்கல் இருக்கு, பாஜகவால எலெக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குன்னா, கட்சிகள் தேர்தலில் போட்டிடுறதுல அர்த்தமே கிடையாது, மக்கள் ஓட்டு போடுறதுல அர்த்தமே கிடையாது. இதை விட வேற எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது இந்தியால. இதுதான் தி பிகெஸ்ட் ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க சொல்றீங்க, பெரிய பிரச்சனைன்னு சொல்றீங்க, ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி தமிழ்நாட்டில ஏன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டில ஏன் பெரிய போராட்டங்கள் நடத்த மாட்டேங்கிறீங்க? உங்க ஆதரவு யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, 24 ஹவர்ஸ் அதை பேசுறாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசுறாங்க. பெரிய ஓட்டு திருட்டு நடந்திருக்கு, பிஜேபி காரங்க ஏமாத்தி ஜெயிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க, நிறைய வியூஸையும் வாங்குறீங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நிஜமாவே ஓட்டு திருட்டு நடக்குது அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா, நிஜமாவே எலெக்ஷன் கமிஷன் சரியா ஃபங்க்ஷன் ஆகல, இங்க இருக்கக்கூடிய எலக்டோரல் சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உடனே நீங்க களத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திருக்க வேண்டாமா? இதை விட வேற என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? இல்ல தமிழ்நாட்டுல அந்த இஷ்யூ இல்ல. அதாவது பிராக்டிகலா பார்த்தா அந்த மாதிரியான வாக்கு திருட்டோ அல்லது நீக்கல் சேர்த்தல் இது மாதிரி விஷயங்கள்லாம் போலியா நடைபெறல. அதனால இங்க பெரிய அளவு நம்ம நடத்த வேண்டாம் நினைச்சிருக்கலாம். இப்ப நீங்க எதை தமிழ்நாட்டு இஷ்யூவா, பீகார் இஷ்யூவா பாக்குறீங்களா, நேஷனல் இஷ்யூவா பாக்குறீங்களா? இது நேஷனல் இஷ்யூ, அதனாலதான் நீங்க அங்க போறீங்க. இது நேஷனல் இஷ்யூனா நம்மளையும் பாதிக்கக்கூடிய விஷயம் தானே. நீங்க பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி, பாஜக பவருக்கு வரக்கூடாது, பாஜகவை வீழ்த்தணும், அது ஒரு பாசிச கட்சின்னு சொல்றீங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு நேஷனல் இஷ்யூனே வச்சுப்போம். நேஷனல் இஷ்யூவா இருந்ததுன்னா இந்த இந்த கோல்மால்லாம் பயன்படுத்தி தானே பாஜக பவருக்கு வராங்க, அதான உங்களோட கிளைம். அப்ப நீங்க கண்டிப்பா அப்போஸ் பண்ணி தானே ஆகணும். தமிழ்நாட்டில் நீங்க அப்போஸ் பண்ணி தானே ஆகணும். உங்க ஸ்டேட்ல திருட்டுலன்னு சும்மா விட முடியாது இல்ல, நீங்க பாஜக எதிர்க்கிறதா அதை பண்ணி தானே ஆகணும். நீங்க என்னதான் இந்தியா அலையன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணாலும் இப்ப எலெக்ஷன்ல தில்லுமுள்ளு நடக்குதுன்னா உங்களை மீறி பாஜக ஜெயிக்க தான் செய்யும். அப்ப அதுதானங்க பிரச்சனை. இதை விட வேற என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? நான் அங்க சிக்கல் இருக்கு இல்லைன்னு தான் நான் சொல்ல வரல, எனக்கு அதை பத்தி பெரிய புரிதல் இல்லை. பட் உங்களோட ஆர்குமெண்ட் என்ன? சிக்கல் இருக்குன்றீங்க. சிக்கல் இருக்குன்னா நீங்க தமிழ் மக்கள்கிட்ட இந்த இஷ்யூ எடுத்துட்டு போகணும்ல. ஒரு அரசியல் கட்சி தலைவர், நீங்க திமுகவோட தலைவரா இந்த இஷ்யூவை நீங்க களத்துல எடுத்துட்டு போகணும். களத்துல எடுத்துட்டு போய் பிஜேபி மேல முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் போடணும். அதை பண்ணாம பீகார்ல போய் நீங்க பேரணியில கலந்துக்கிறீங்க, இங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அங்க நடக்கிற மாதிரி இங்க நடக்க கூடாதா? இங்க நீங்க ப்ரொடெஸ்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ண கூடாதா? சோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களோட பாஜக எதிர்ப்பு எவ்வளவு பலவீனமா இருக்கு அப்படின்றத காட்டுது. பாஜக வீக்கா இருக்காங்க. பாஜக இன்னைக்கு சிக்கலான ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அவங்க மேல ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளும். இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல. நிஜமாவே பாசிச எதிர்ப்பாளரா நீங்க இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஃபுல் ஃபோர்ஸ்ல நீங்க பாஜக மேல அழுத்தம் போடணும். ஆனா நீங்க அதை பண்ணல. இங்க விவாதங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நடத்திருக்கலாம். மீடியா திமுக நினைச்சா அதை ஒரு பெரிய விவாத பொருளா மாத்தலாம். நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா அது பெரிய விவாத பொருளா மாறும். அன்பார்ச்சுனேட்லி அதை பண்ணல. இதே விஷயத்தை திமுக நீட்டுக்கும் பண்ணாங்க. நீட் முறைகேடு நடந்தது ஞாபகம் இருக்கா? நீட் முறைகேடு நடந்தப்ப நார்த்ல அது பத்தி எரிஞ்சது. நார்த்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸுமே நீட்டை ஏத்துக்கிட்டாங்க. நீட் முறைகேடுக்கு தான் அவங்க எதிராக இருந்தாங்க. காங்கிரஸை நீட்டை ஏத்துக்கிட்டாங்க, நீட் முறைகேடுக்கு எதிராக இருந்தாங்க. ஸோ ராஜஸ்தான்ல மற்ற மாநிலங்கள் எல்லாம் காங்கிரஸ் பார்ட்டி பெரிய ப்ரொடெஸ்ட்லாம் நடத்துறாங்க. இங்க நம்ம ஆளுங்க திமுக நீட்டையே எதிர்க்கக்கூடிய ஆட்கள் நீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். நீங்க சொல்ற விஷயம் என்ன? தமிழ்நாடு தனித்து விடப்பட்டிருக்கு, நீட்டை நம்ம மட்டும் தான் எதிர்க்கிறோம்னு சொல்றீங்க. ஆனா இப்ப நீட் முறைகேடு நடக்கும்போது எல்லா கட்சிகளும் வந்து போராடுறாங்க, நீட்டை ஏத்துக்கிறவங்க கூட வந்து போராடுறான். இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நீங்களும் களத்துல இறங்கி பெரிய போராட்டங்கள் நடத்திருந்தீங்கன்னா பாஜகவுக்கு அது பெரிய ஒரு பின்னடைவா அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது திமுக ரிவர்ஸ் போறாங்க. பாஜக எப்பெல்லாம் சிக்கல்ல போய் மாட்டுறாங்களோ அப்பெல்லாம் திமுக ரிவர்ஸ் போறாங்க. அந்த ஒரு கில்லர் பஞ்சும்பாங்கல்ல, நாக் அவுட் பஞ்சும்பாங்கல்ல, வைக்க மாட்டேங்கிறாங்க, பாஜகவை காப்பாத்தி விடுறாங்க. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ தான். இது நிஜமாவே பெரிய ஒரு இஷ்யூனா களத்துல இறங்கி இன்னைக்கு பெரிய ஒரு போராட்டங்கள் நடத்திருக்கணும்.
மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிருக்கணும். அதை பண்ணாம இருக்கிறது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா திமுகவோட போலி பாஜக எதிர்ப்பு தான் அது அம்பலப்படுத்துது. ஓகே. இப்போ டெல்லி வரைக்கும் இது பீகார் வரைக்கும் ஸ்டாலின் போயிருக்காரு இல்லையா? இது ஒரு அழுத்தத்தை வந்து போடாதா? ஏன்னா வந்து அந்த இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் போயிருக்காங்க. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி போயிருக்காரு. நிறைய தலைவர்கள்லாம் போய் அங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயமே போதுமானதாக இருக்காதா பாஜக மீது அழுத்தம் போட? ஏன் தமிழ்நாட்டு மக்கள் இதை கையில் எடுக்கக்கூடாதா? அதான் என்னோட கேள்வி. நீங்க தமிழ்நாட பேஸ் பண்ண ஒரு பார்ட்டி, தமிழ் மக்கள் இதனால பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதான் உங்க கிளைம். எலெக்ஷன்ல கோல்மால் பண்ணி பாஜக பவருக்கு வராங்கன்னா தமிழ் மக்களுக்கும் அதனால பாதிப்பு இருக்குல்ல. நீங்க சொல்றது என்ன? பாஜக பாசிச கட்சி, அப்ப தமிழ் மக்களுக்கும் அதனால பாதிப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில தமிழ்நாட்டில் நீங்க பெரிய போராட்டங்கள் நடத்தணும், இந்த இஷ்யூவை தமிழ்நாட்டில் பெரிய இஷ்யூவா மாற்றணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஸ்டாலின் அவர்கள் அங்க போறதுக்கான முக்கியமான ஒரு காரணமா நான் எதை பாக்குறேன்னா, டிஎம்கே இப்ப ஸ்டாலின் ஒரு நேஷனல் லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. நீங்க நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா ஸ்டாலின் அவர்களோட அப்பியரன்ஸா இருக்கலாம், தோற்றமா இருக்கலாம், அவரோட ட்ரெஸ்ஸிங்கா இருக்கலாம், இந்த விஷயத்துலலாம் நிறைய மாற்றங்கள் இப்ப இருக்கு. முன்னாடி அவரு ஒரு லோக்கல் லீடர் மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு, வேட்டி சட்டை போடுவாரு, அந்த மாதிரி இருப்பார். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் லீடரா ஸ்டாலின் அவர்கள் தன்னை பொசிஷன் பண்ண முயற்சி பண்றாரு. டிஎம்கே ஸ்டாலின் அப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த வகையில நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய இஷ்யூ வரும்போது அங்க ஸ்டாலின் அவர்கள் அவரோட பிரசன்ஸை காட்டுறாரு. உங்களோட ஆக்சுவல் ஒர்க் தமிழ்நாட்டில் தான். நீங்க தமிழ்நாட்டில் தான் இதை பெருசா கையில் எடுக்கணும். நீங்க தமிழ் மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட லீடர். அப்படி இருக்கும்போது இங்க தான் அந்த இஷ்யூவை நீங்க பெருசா எடுக்கணும். ஆனா இங்க பெருசா எடுக்காம அங்க போய் அவரு ஒரு நேஷனல் ஸ்டேஜ்ல தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, திமுகவுக்கு இப்ப நேஷனல் ஆம்பிஷன்ஸ் இருக்கு. தேசிய லெவல்ல திமுக நிறைய கணக்குகள் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப காங்கிரஸ் வீக்கா இருக்கிறதுனாலயா? காங்கிரஸ் வீக்கா இருக்கிறதுன்றதை விட நான் இப்ப பிஜேபி வீக் ஆகுறதுன்னு பாக்குறேன். பிஜேபி வீக் ஆகிற இடத்துல அவங்க ஒரு வாய்ப்பை சென்ஸ் பண்றாங்க. இல்ல திமுக வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி, திராவிடம் அப்படின்லாம் பேசக்கூடிய, தமிழை முன்னிறுத்தக்கூடிய, பேரளவிலாச்சும் தமிழை வந்து முன்னிறுத்தக்கூடிய ஒரு பார்ட்டி. அப்படி இருக்கும் பொழுது வடக்குல இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் ஏத்துப்பாங்களா? ஆட்கள் ஏத்துப்பாங்களா? எப்படி பாக்குறீங்க திமுக? நான் ஒரு பிஎம் ஆவாரு, பிஎம் கேண்டிடேட் நான் ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணலாம் நான் சொல்ல வரல. மேபி சில பேர் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், திமுக எப்ப நேஷனல் பாலிடிக்ஸ்ல அதிகப்படியான ஆதிக்கத்தை எந்த டைம்ல செலுத்தியிருக்காங்க? வாஜ்பாய் டைம். எப்ப வீக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும்போது திமுக டாமினண்டா அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும்போது திமுக அமைதியா இருப்பாங்க. ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி சென்டர்ல இருக்கும்போது திமுக குவைட்டா இருப்பாங்க. சென்டர்ல வீக்கான ஒரு பார்ட்டி இருக்கும்போது, கோலிஷன் கவர்மெண்ட் இருக்கும்போது, அவங்க பவருக்கு வர்றதுக்கே திணறிட்டு இருக்கும்போது, அந்த மாதிரியான சூழல் வரும்போது UPA 1 and 2 நீங்க சொன்ன வாஜ்பாய் பீரியட், இந்த மாதிரிலாம் டைம் கிடைச்சதுன்னா திமுகவுக்கு அது வந்து கொண்டாட்டம் தான். அந்த மாதிரி டைம்ல நம்மளை நம்பி அவன் இருக்கான்ற ஒரு சூழலுக்கு வந்தாச்சுன்னா அடிச்சு விளையாடுவாங்க. ஸோ இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 24 எலெக்ஷன் அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். அவங்களோட பிஜேபியோட ஓட் அந்த சீட்ஸ் பார்த்தோம்னா கம்மியா இருக்கு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. அது போக இப்ப வேற நிறைய சிக்கல்களும் பிஜேபிக்கு இருக்கு. அவங்களோட சோசியல் கோவிலிஷன் உடஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் பிஜேபியை பொறுத்தளவுல இப்ப மோடி அவர்கள் RSS கிட்ட எல்லாம் இறங்கி போறதுக்கான காரணமும் என்னன்னா, அவருக்கு தேவை இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தையும் உள்ள கொண்டு வரணும், எல்லாரோட சப்போர்ட்டையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்புறம் சர்வதேச அளவுலையும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப ட்ரம்ப் எல்லாம் நிறைய அழுத்தங்கள் போடுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம்னா யூஎஸ்காரன் ரெகுலரா போடுவான். சில நேரங்கள்ல ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும், சில நேரங்கள்ல கடுமையா அழுத்தம் போடுவாங்க. இந்திரா காந்தி மேல நிறைய அழுத்தம் போட்டாங்க அமெரிக்காக்காரங்க. ராஜீவ் காந்தி மேல நிறைய அழுத்தங்கள் போட்டாங்க. அழுத்தங்கள்லாம் போட்டுதான் நம்ம லிபரலைசேஷன்லாம் இங்க கொண்டு வராங்க. அது ஏதோ காங்கிரஸ் பார்ட்டியோட மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. அழுத்தங்கள் நிறைய போட்டு செய்ய வச்சாங்க. இந்தியன் எக்கானமியை லிபரலைஸ் பண்ண வச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அமெரிக்காக்காரன் அப்பப்போ பண்ணுவான். அதெல்லாம் பண்ணும்போது சென்ட்ரல் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு நிறைய ப்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் இவங்க கண்டிப்பா அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிஜேபி நேத்து இருந்த அளவுக்கு இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இல்லை, வீக் ஆகிட்டு இருக்காங்க. நாளைக்கு இன்னும் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இன்னும் பிஜேபி வீக் ஆனாங்கன்னா திமுகவுக்கு ஒரு புது டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியா திமுக தமிழ்நாட்டில் ஸ்வீப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல. ஆனா அந்த சீட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. இப்ப இன்கேஸ் பிஜேபி ஒரு கார்னர்ல சிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீட்ஸ் வேணும்னு இடத்துல மாட்டுறாங்கன்னு வச்சுப்போம், உள்ள சாலிடா இறங்கி கேம் பிளே பண்ணுவாங்க திமுக. அப்படி இல்லைன்னா கூட்டணி வைக்கும் திமுகன்றீங்க? தாராளமா வைப்பாங்க. ஏன் வைக்க மாட்டாங்க? முன்னாடி வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி பாஜக இல்லைன்னா மேபி அவங்க காங்கிரஸ் ஆப்ஷனை கூட அவங்க மனசுல வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு.
ரைட் ஏதோ தத்தி புத்தி ஒரு பெரிய ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி பவருக்கு வந்தா கூட அங்க திமுகவுக்கு பார்கெனிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். யூபிஐ 1 and 2 அதான பண்ணாங்க, ஸ்ட்ராங்கா பார்கெயின் பண்ணாங்க. அந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க. திமுகவோட தேவை நேஷனல் லெவல்ல ஏற்பட்டுச்சுன்னா திமுக ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ணுவாங்க. அது பாஜக சைட் போனாலும் சரி, காங்கிரஸ் சைட் போனாலும் சரி. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க ஸ்டாலின் அவர்களை ஒரு நேஷனல் பர்சனாலிட்டியா ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. அவர் ஒரு இந்தியன் ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல ஒரு பெரிய லீடர்ன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பேர் வேற ஸ்டாலின், ஒரு உலக தலைவர் பேர் வேற இருக்கு. அவன் நம்ம நாட்டுல அது ஒரு பாசிட்டிவான விஷயம். யூரோப்லாம் போனா ஸ்டாலின்ற வரலாற்று கேரக்டர் இருக்கார் இல்லையா, ஜோசப் ஸ்டாலின், அவருக்கு பெரிய நல்ல பேர் கிடையாது. கம்யூனிசம்க்கு இங்க பெரிய செல்வாக்கு இன்னைக்கும் இருக்கு. மக்களுக்கு இன்னைக்கும் ரஷ்யா புரட்சி மேல, கம்யூனிஸ்ட் பார்ட்டி மேலாம் பெரிய மரியாதை உண்டு. ஆனா நீங்க யூரோப்லாம் போனீங்கன்னா ஸ்டாலின் வந்து அங்க வில்லன் தான், அங்க ஹீரோ டெஃபினட்டா கிடையாது. பட் எனிவே நேஷனல் லெவல் அது ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுப்போமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் தான் ஸ்டாலின் அப்படின்றது. அது போக அவருமே தன்னை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். ஸோ அதனாலதான் இப்ப பார்த்தோம்னா தமிழ்நாடு நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. டிராவிடியன் மாடல், தமிழ்நாடு நாங்க தான் வளர்த்தோம் அப்படின்ற மாதிரி மோடியோட அதே ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. இன்னைக்கு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல அது பேசிட்டு இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஹிந்திக்காரனுங்க ஹிந்தி யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு growth பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹிந்தி யூடியூப் சேனல்ஸ்ல, அப்புறம் இந்த இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ஸ்ல இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசதானே செய்வாங்க. கண்டிப்பா கண்டென்ட் கொடுத்தா பேசதானே செய்வாங்க. கண்டிப்பா கண்டென்ட் கொடுக்கணும், growth எல்லாம் கொடுக்குறாங்க, அதனால பேசுறாங்கன்னு வச்சுப்போம். பட் இந்த விஷயங்கள் வந்து அங்க நடக்குது. இதுக்கான இந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இங்க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை பயங்கரமா க்ரோ பண்ணிட்டாரு. ஒரு பெரிய ஒரு டால் லீடர் அவரு. மோடி இதுதானே பண்ணாரு. குஜராத் மாடல்னு சொல்லி கிரியேட் பண்ண மாதிரி இங்க திராவிடியன் மாடல், தமிழ்நாடு growth அப்படி இப்படின்னு பேசி ஒரு இதை கிரியேட் பண்றாங்க. ஸோ நேஷனல் லெவல்ல திமுகவுக்கு பெரிய ஆம்பிஷன்ஸ் இருக்கு, டிஎம்கேவுக்கும் இருக்கு. அதுக்குதான் இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. திமுகவை பொறுத்தளவுல இந்த வாக்கு திருட்டுன்ற பிரச்சனையை பெருசா அவங்க பார்க்கல. அவங்க கண்டிப்பா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இத கையில் எடுக்க முடியாது அவங்க. ஆமா, அவங்க எப்படி எடுப்பாங்க இத? அவங்கள பொறுத்தளவு அவங்க கண்டிப்பா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ அவங்க இத பெரிய பிரச்சனையா பாக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு நேஷனல் ஸ்டேஜ்ல அவங்க போய் இதை ஏன் கையில் எடுக்கிறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அப்புறம் இதுவுமே ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் தான். நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க எல்லா எலெக்ஷன்லயும், அந்த எலெக்ஷன்ஸை நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க, இங்க பெரிய முறைகேடு இருக்குன்றீங்க. அப்ப நீங்க முறைகேட்டின் வாயில தான் நீங்க ஜெயிச்சீங்களான்ற கேள்வியும் இருக்கு. இதுவே ஒரு அப்பட்டமான ஒரு காமெடி. நீங்க எப்படி அப்ப ஜெயிச்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு பதிலும் இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் அது நடக்கல, மற்றபடி எல்லா இடத்துலயும் நடந்துருச்சு. நம்ம யூடியூபர்ஸோட லாஜிக் அதுதான். தமிழ்நாடு பொறுத்தளவுல இங்க திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால இங்க முறைகேடுகள் நடந்தா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தமிழ்நாடுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துட்டு மற்ற பகுதிகளில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க, அந்த இடத்துல பண்ணாங்க. சோ அங்கெல்லாம் வந்து பண்ண முடியுது, ஆனா தமிழ்நாட்டுல பண்ண முடியலன்ற ஒரு இதை வந்து ஆமா, இப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றாங்க. தெரியல, ஆனா கொஞ்சம் பேர் நம்புறாங்க. தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு எலக்டோரல் ப்ராசஸ் மேல ஒரு அவநம்பிக்கை இருக்கு. நான் எதாச்சும் சொல்றேன்னா, இந்த திமுக ஆதரவு யூடியூப் சேனல்ஸ் பார்த்தோம்னா வெறித்தனமா அதை பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய வியூஸும் வருது. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இல்ல இங்க சிக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக பேசுறாங்க. இவிஎம் மிஷின்ல வந்து ஃபால்ட் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால தொடர்ச்சியான கருத்துக்கள் வந்து மக்களிடையே ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் தான் வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கரெக்டா பண்ணணும். ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன், இது காங்கிரஸ் பார்ட்டிக்கு பேக் ஃபயர் ஆகும். தமிழ்நாட்டுல திமுகவுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி பெரிய ஃபோர்ஸ் கிடையாது, திமுகவுக்கு இது ஒரு சிக்கலே கிடையாது. நேஷனல் லெவல்ல இந்த இஷ்யூ காங்கிரஸ் பார்ட்டிக்கு பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா இப்ப எலெக்ஷன்ல பிரச்சனை இருக்கு, இவிஎம்ல பிரச்சனை இருக்கு, பெரிய முறைகேடு நடக்குது, வாக்கு திருட்டு நடக்குது இப்படின்னா நீங்க சொல்றீங்கன்னா இதை யார் நம்புவா? மக்கள் தான். காங்கிரஸ் பார்ட்டிக்காரன் தான் நம்புவான், பிஜேபி காரன் நம்ப மாட்டான். பிஜேபி காரனை பொறுத்தளவுல இல்ல நாங்க வந்து தேச பக்தர்கள், நாங்க இப்படிலாம் பண்ண மாட்டோம் அவன் சொல்லிட்டு போயிடுவான். ஸோ இதை பிஜேபி காரன் நம்ப மாட்டான், காங்கிரஸ்காரன் தான் நம்புவான். ஸோ இங்க எலக்டோரல் ப்ராசஸ்லயே சிக்கல் இருக்குன்னு காங்கிரஸ்காரன் நம்புறான்னா அவன் எதுக்கு வந்து ஓட்டு போடணும்? இது ஓட்டு போட ஹெல்ப் பண்ணுமா? அவனை அது ஒரு தடையா இருக்குமா ஓட்டு போட வரும்போது? ஸோ அவனுக்கு எலெக்ஷன் சிஸ்டம் மேல நம்பிக்கை போச்சுன்னா அவன் வெளில வந்து ஓட்டு போட மாட்டான். ஸோ நீங்க உங்க வாக்காளர்கள்கிட்ட இந்த சிஸ்டம் மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் நாளைக்கு உங்களுக்கு வெளியே வந்து ஓட் போட மாட்டான். எதுக்கு எப்படியும் ஓட் போட்டாலும் பிஜேபி தான் வரப்போறாங்க, சிஸ்டமே ரிக்டா இருக்கு, நான் எதுக்கு என் ஓட்டை வேஸ்ட் பண்ணு தான் அவன் யோசிப்பான். எதுக்கு காலையில நான் எந்திரிச்சு பூத்துக்கு போய் ஓட் போடணும்?
பிஜேபிக்காரன் அப்படி நினைக்க மாட்டான். ஏன்னா அவனை பொறுத்தளவு சிஸ்டம் கரெக்டா இருக்கு, மோடிஜி அவர்கள் கரெக்டா இருக்காரு, நம்ம ஜெயிக்க வைக்கணும், நம்ம கடமையை பண்ணணும்னு கரெக்டா வருவான். காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன? எலெக்ஷன் சிஸ்டமே ரிக்டா இருக்கு. அதை நீங்க உங்க தொண்டர்கள்ட்ட சொல்றீங்க, அவங்களும் இது அவங்க கேட்கறாங்க, அவங்க தான் அதை நம்புவாங்க. அப்படி நம்புறாங்கன்னா இது உங்களுக்கு சிக்கல். அதான் நான் எப்பவுமே சொல்ற விஷயம் என்னன்னா, எலக்டோரல் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்ப நான் திராவிடத்தை ஏத்துக்காத ஆள், இங்க அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். அதை ஏற்படுத்தணும்னா எப்படி கொண்டு வர முடியும்? எலெக்ஷன் அப்படின்ற அந்த மெக்கானிசமை யூஸ் பண்ணி தான் நான் அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ இந்த சிஸ்டமே சரியில்லை நான் தூக்கி போட்டேன்னா, அப்ப நான் இந்த சிஸ்டம் வழியா நான் அடுத்த பவரை கேப்சர் பண்ண முடியாது, நான் வேற வழி தான் தேடணும் இல்லையா? அந்த சிக்கல் காங்கிரஸ் பார்ட்டிக்கும் இருக்கு. நீங்க இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி தான் நீங்க பவருக்கு வரணும். இந்த சிஸ்டம் சரியில்லை நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ப உங்க ஆட்களுக்கே இது மேலக்கு நம்பிக்கை போயிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பிஜேபியை தோக்கடிக்க முடியாது அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சுன்னா, ஒரு ஒரு டிஃபிட்டிஸ் மென்டாலிட்டி போல அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா வெளியே ஓட் போட மாட்டாங்க. இது உங்களுக்கு லாங் ரன்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் காங்கிரஸ் தலைவரை மீட் பண்ண போறாங்க, ராகுல் காந்தி மீட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு. இந்தியா பிளாக்ல திமுக இருக்கும் பொழுது திமுகவை எதிர்க்கக்கூடிய விஜய் காங்கிரஸ் தலைவரை மீட் பண்ணுவார், ராகுல் காந்தியை மீட் பண்ணுவாரா? சும்மா இது கான்ஸ்பிரசி எப்படி பாக்குறீங்க இதை? மீட் பண்ணலாம், மேபி அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க கிளப்பி விடுறாங்க பாருங்க, காங்கிரஸோட ஒரு கூட்டணிக்கான முயற்சியில விஜய் ஈடுபடுறாரு. அவரு ஆசை இருக்கலாம் மேபி, ஆனா அது ஒர்க் ஆகாதுன்றீங்க? 100% அது நடக்காதுன்னு நான் சொல்றேன். நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல இருந்து ஆசை இருக்கலாம்ன்றீங்களா நீங்க? ஆசை கூட இருக்காதுன்னு. ஓகே, விஜய்க்கு தெரியும் அது இருக்காதுன்றேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், நான் ஸ்டார்டிங்ல இருந்தே கிளியரா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், விஜய் அவர்களோட அரசியல் திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தல. திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுல விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. ஸோ திமுகவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதையுமே விஜய் பண்ணல. காங்கிரஸ் பார்ட்டியோட இன்கேஸ் விஜய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாருன்னு வச்சுப்போம், அதை விட பெரிய அடி திமுகவுக்கு எதுவும் இருக்காது. கண்டிப்பா அதை அவர் பண்ண மாட்டார். காங்கிரஸ் பார்ட்டி மட்டும் திமுகவை விட்டு விஜயோட போய் சேர்த்துட்டாங்கன்னு வச்சுப்போம், திமுகவுக்கு இந்த பாஜக எதிர்ப்பாளர்கள் நாங்க தான், பாசிச எதிர்ப்பாளர்கள் நாங்க தான், மைனாரிட்டிஸோட காவலர்கள் நாங்க தான், இந்த அரசியல் எல்லாமே உடஞ்சு போயிடும். திமுகவோட கோர் பாலிடிக்ஸே காணாம போயிடும். ஏன்னா திமுக பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒரு பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறாங்கன்னா, அந்த பாலிடிக்ஸ்க்கு எங்கிருந்து நம்பகத்தன்மை கிடைக்குது? காங்கிரஸ் பார்ட்டி இருந்தா நம்பகத்தன்மை கிடைக்குது. காங்கிரஸ் பார்ட்டி நேஷனல் லெவல்ல ஃபைட் பண்றான் பிஜேபியை. ஸோ அந்த லெவல்ல அந்த வகையில திமுகவுக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்குது. காங்கிரஸ் பார்ட்டி மட்டும் திமுக விட்டு வெளில போயிட்டாங்கன்னா திமுக இந்த எலெக்ஷன்ல பினிஷ்ட். நான் சொல்றேன், திமுக கூட்டணியில கூடிய கட்சிகள்லயே ரொம்ப முக்கியமான கட்சினா காங்கிரஸ் தான். திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரொம்ப முக்கியமான கட்சினா காங்கிரஸ் தான். ஏன்னா அவங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய சர்வீஸ் அவங்க திமுகவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால இதை மட்டும் விஜய் செஞ்சுட்டாருன்னா அதை விட பெரிய அடி திமுகவுக்கு எதுவும் இருக்காது. அதனால அதை அவர் கண்டிப்பா பண்ண மாட்டார். இது வரைக்கும் அந்த மாதிரி தான் விஜய் இருந்திருக்காரு. ரொம்ப கவனமா திமுகவுக்கு பாதிப்பே ஏற்படாத மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாரு. ரெண்டாவது, காங்கிரஸ் பார்ட்டி இதுக்கு விஜயோட போகணும். காங்கிரஸ் பார்ட்டி எந்த லாஜிக்குமே இல்லையா அதுல? காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல நேஷனல் லெவல்ல பெரிய ஒரு பார்ட்னர் அவங்க திமுக. அவங்க கிட்ட கம்ப்ளீட்டா பியூரா இங்க சீட்ஸை டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லா டெலிவர் பண்றாங்க. பாஜகவுக்கு பெரிய குடைச்சல் தரக்கூடிய ஒரு ஸ்டேட்டா இருக்கு. இங்க உட்கார்ந்துகிட்டு இவ்வளவு சீட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு விஜயோட காங்கிரஸ் பார்ட்டி எதுக்கு போகணும்? அதுலயும் எந்த லாஜிக்கும் இல்லை. ஆனா விஜயோட டீம் இருக்காங்க பாருங்க, சும்மா இந்த மாதிரியான நியூஸை முன்னுக்கு பின்முறைனா எதையாவது ஸ்ப்ரெட் பண்றது, இது ஒரு டாக்கிங் பாயிண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, விஜய் அவர்கள் திமுகவோட பி டீம்லாம் சொல்றோம். இப்ப நிறைய பேர் அதை பேசுறாங்க. ஸோ இப்போ அந்த விஷயங்கள்லாம் பேசும்போது அதெல்லாம் கவுண்டர் பண்றதுக்காக இல்ல விஜய் திமுகவுக்கும் டேமேஜ் ஏற்படுத்துவாரு, அதுக்கான முயற்சிகளையும் அவர் ஈடுபடுறாரு. என்ன முயற்சி பண்ண போறாரு? அவர் பனையூர்ல உட்காந்துருக்க போறாரு, வேற எந்த முயற்சியும் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. அவர் டெஃபினட்டா காங்கிரஸோடலாம் அவர் கூட்டணி வைக்க போறது கிடையாது, அதுக்கான முயற்சிகளையும் ஈடுபட மாட்டார். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு. விஜய் உட்பட சில பவுன்சர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு. மதுரை மாநாட்டுக்கு சென்ற பெரம்பலூரை சேர்ந்த ஒரு இளைஞரை தூக்கி போட்டிருந்தாங்க. அவர் அந்த ரேம்ப் வாக் மீது ஏறி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ அது தொடர்பாக புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. உடனடியாக அவங்க மீதுலாம் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் மீது முதல் வழக்கு அப்படின்னு பதிவாயிருக்கு அப்படின்றது பரபரப்பா போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயமா? கண்டிப்பா நல்ல இல்ல. மற்ற தலைவர்கள் மீது இப்படி புகார் கொடுத்தா டக்குன்னு வழக்கு பதிவு செய்யப்படுமா? ஆனா விஜய் அவர்கள் மீது அதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பந்தம் இருக்கு. விஜய்க்கு என்ன சம்பந்தம் நான் சொல்றேன். இப்ப அந்த பவுன்சர்ஸ் அவங்க மக்களை டீல் பண்ண விதத்தை பாத்தீங்களா, சும்மா குப்பையை தூக்கி போடுற மாதிரி தான் போடுவாங்க. நீங்க கொஞ்சம் அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நீங்க நடத்திருக்கலாம்.
இப்ப நீங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துறது தான் எப்படி இல்ல நீங்க உள்ள வராதீங்கன்னு ஸ்டாப் பண்ணலாம். ஆனா அதை விட்டு தெம்பா அப்படி வந்து உட்காந்துட்டு இங்க பிடிச்சி அங்க ஒருத்தனை தூக்கி எறிகிறது, இங்க பிடிச்சி இப்படி ஒருத்தனை தூக்கி எறிகிறது, ரொம்ப அக்ரெசிவா இலக்காரமா தான் தூக்கி எறிஞ்சாங்க. ஆமா அப்ப நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் உங்க பவுன்சர்ஸ் கிட்ட. உங்க பவுன்சர்ஸ்ட கிளியரா சொல்லணும், சி அவங்க எல்லாம் எங்க தொண்டர்கள், அவங்கள நீங்க மரியாதையோட நடத்தணும். நீங்க பாட்டுக்கு இந்த மாதிரி தூக்கிலாம் போடக்கூடாது. ஸோ கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுங்க, சொல்லி புரிய வைங்க, பின்னாடி தள்ளுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா நீங்க பாட்டுக்கு இலக்காரமா சும்மா இப்படி ஒரு கையில தூக்கி போடுறது, அப்படி ஒரு கையில தூக்கி போடுறதா தூக்கி போடக்கூடாது. அதெல்லாம் நீங்க தான் சொல்லணும், நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். உங்க கட்சி தொண்டர்கள்ல அவங்கலாம் உங்களை பாக்குறதுக்காக வராங்க. ஸோ நீங்க அதை சரியா நீங்க ஹேண்டில் பண்ணல. எக்ஸ்ட்ரா இன்னொரு 20 பவுன்சர்ஸ் போட்டா என்ன குறைஞ்சு போயிருவீங்களா? என்ன எக்ஸ்ட்ரா இன்னொரு 50 பவுன்சர்ஸ் போடுங்க, போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. அவங்கள உங்க தொண்டர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க எல்லாம் ரசிகர்கள், ரொம்ப ஆர்வமா தான் இருப்பாங்க, மேல ஏறுவாங்க, குதிப்பாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். நீங்க அவங்கள சினிமா தியேட்டர்ல தூக்கி எறிகிற மாதிரி நீங்க எரிய கூடாது. ஏன்னா இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர். எனக்கு அந்த யங்ஸ்டர் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இல்லையா, அவரை நினைக்கும் சந்தோஷமா இருக்கு. சரத்குமார் அவரு பேரு. ஸோ அவருக்கு ஏதோ ஒரு கோபம் வருது, நான் அங்க போறேன், என்ன மிஸ்ட்ரீட் பண்றாங்க, ரொம்ப மோசமா நடத்துறாங்க, அதனால நான் அதை பத்தி பேசுவேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு பாருங்க. இல்ல விஜய் நம்ம அவர் பார்த்து ரசிச்சிருப்பாரு, அவரு பெரிய அளவுல ரசிச்சு தான் அந்த இடத்துல போயிருப்பாரு. அவர் விஜய் வந்து அரசியல் கட்சி தலைவராக பார்த்து ரசிச்சாரோ இல்லையோ, ஒரு நடிகராக பார்த்து ரசிச்சு போயிருப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது பவுன்சர் தூக்கி போட்டதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க, ரைட். ஆனா பவுன்சர் தூக்கி போட்டதுக்கு இவர் போய் புகார் கொடுக்குறாரு விஜய் மீது அப்படின்னும் பொழுது இதுக்கு பின்னாடி சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இல்லையா? எனக்கு என்னமோ இதுல பெரிய கான்ஸ்பிரசிலாம் இருக்கும்னு தோணல. இது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். தூக்கி வரல வெளில போடுறாங்க, அவன் ஆக்ஷன் எடுக்கிறான், அவ்வளவு. நிறைய பேரை தூக்கி வெளில போட்டிருக்காங்க, எல்லாருமே போடல. சிலவங்களுக்கு அது தோணி இருக்கலாம். இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, இது நியாயமான ஒரு விஷயம், இவரு பண்ணது நியாயமான விஷயம். திமுக பின்னாடி இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? இது அந்த அளவுக்கு பெரிய விஷயமா நான் பார்க்கல. மேபி இருக்குன்னு கூட வச்சுப்போமே, அதுல என்ன பெரிய இருக்குன்னே கூட வச்சுப்போம், என்ன பெருசா மாறிட போகுது. பட் இது நான் ஒரு இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறேன். ஒரு இண்டிவிஜுவல் அங்க மோசமா நடத்தப்படுறார், குப்பையை தூக்கி எறிகிற மாதிரி அவரை அசிங்கமா எறிகிறாங்க, சும்மா யோசிக்காம தூக்கி எறிகிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் எறிகிறாங்க. இது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது. ஒரு மனிதனை நீங்க அப்படி டீல் பண்ணக்கூடாது. அவன் ஏதோ உங்களை பார்க்க வரான், நீங்க என்ன பண்ணாலும் அவன் பொறுத்துப்பான், உங்களுக்காக ஒரு நாள் காத்து கிடப்பான், சாப்பாடு தண்ணி இல்லாம அங்க வருவான் அப்படின்றதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீ அவன் நடத்த முடியாது. அவன் ஒரு மனுஷன், நீங்க பாட்டு அவனை அப்படி தூக்கி போட முடியாது. ஸோ அந்த கூட்டத்துல ஒருத்தன் அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறான், ஒருத்தன் கையில எடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறான். இது நல்ல விஷயம்னு பாக்குறேன். இது ஒரு புரிதலை ஏற்படுத்தணும்ல. நாளைக்கு விஜய் இன்னொரு மாநாடு நடத்துறாருன்னு வச்சுப்போம், இல்லாட்டி வேற ஒரு ஈவெண்ட் பண்றாருன்னு வச்சுப்போம், இதை மனசுல வச்சுப்பாருல. நம்ம பவுன்சர்ஸ் அடக்கி வாசிக்கணும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, கேமரா முன்னாடி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஸோ பவுன்சர்ஸ் பாட்டுக்கு அடிதடின்னு இறங்கக்கூடாது. இதுக்குதான் நான் சொல்றது என்னன்னா, பவுன்சர்ஸே இங்க இருக்கக்கூடாது. ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்னு வரும்போது உங்க கட்சிக்காரங்க அதெல்லாம் பார்க்கணும். உங்க கட்சிக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்கணும், உங்க கட்சிக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். தலைவர் பேச போறார், மாநாடு நடத்துறோம், அப்ப கட்சியில ஒரு 1000 பேரை நீங்க மொபிலைஸ் பண்ணணும், அதுக்கு ட்ரெயின்டா இருக்கணும். தனியா ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு விட்டு கிரௌட் கண்ட்ரோல உங்க கட்சிக்காரங்க பண்ணும். உங்க கட்சிக்காரங்க கிரௌட் கண்ட்ரோல் பண்ணும்போது கரெக்டா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களை பொறுத்தளவுல இது நம்ம கட்சி, அங்க வரவங்க எல்லாம் நம்ம தொண்டர்கள், அவங்க நம்ம தான் மரியாதையோட நடத்தணும் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும். பவுன்சருக்கு அதெல்லாம் இருக்காது. பவுன்சரை பொறுத்தளவுல விஜயை காப்பாற்றணும், கிட்டவெல்லாம் தூக்கி எறிவேன், அவங்க ப்ரொஃபஷனல் அது இல்ல. அது கூட அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பவுன்சர் இல்ல, அவங்க வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்கள அப்படின்னா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப பொதுவா வெளி மாநிலங்கள்ல இருந்து வரும்போது இன்னும் அக்ரெசிவா இருப்பாங்க. அவங்களுக்கு இங்க இருக்க மக்களை புரிஞ்சுக்க முடியாது, இவன் எதுக்காக விஜய் பண்ணி வரான்னு புரிஞ்சுக்க முடியாது. டக்குன்னு எதோ வந்தாலும் அவங்க மேல பிளேம் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால அவனை சேவ் பண்ண அவன் தூக்கி போடுறான். ஆமா ஆமா. ஸோ அதனால கட்சிக்காரங்களை வச்சு அந்த ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணிருக்கணும். இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. டிவிகே கிட்ட ஒரு ப்ராப்பரான ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல வேலை பார்க்கறதுக்கு தொண்டர்கள்ல ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆட்கள் அப்படின்றதெல்லாம் இது காட்டுது. அந்த கட்சி எவ்வளவு ஒரு அமைப்பா எவ்வளவு வீக்கா இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் காட்டுது. இந்த யங்ஸ்டர் பண்ணது நல்ல விஷயம் தான். சரத்குமார்னு நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ அவர் வெளியே போய் இதை ஒரு இஷ்யூவா மாத்தினது நல்லதுதான். இப்ப விஜய்க்கும் அது தெரியும்ல, பிரச்சனை ஆகுது, நம்ம பாட்டுக்கு ரசிகர்களை தூக்கி போட்டுலாம் விளையாட முடியாது. சினிமா வேற, அரசியல் வேற. சினிமால தியேட்டர்ல இப்படிலாம் தூக்கி போடுவாங்க பவுன்சர்ஸ்லாம், அப்படி அங்க பண்ற மாதிரி இங்க பண்ண முடியாதுன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். அங்கேயுமே பண்ணக்கூடாது. ஒரு மனுஷனா மனுஷனா அவனை நடத்தணும். அவனை எப்படி நீங்க இப்படி தூக்கி போடலாம் ரைட். ஆனா இவங்களுமே வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நம்ம மட்டும் போறோம், எகுறோம், குதிக்கிறோம், ஒரு பெரிய தலைவர், டால் லீடர், நம்ம எதனா ஒரு டக்குன்னு ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்றது கூட சென்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லலாம், நீங்க அதை சொல்லலாம். இவர் இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாம விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, இந்த ரசிகர்கள் வச்சா நீங்க சம்பாதிச்சீங்க எவ்வளவு நாளா, நீங்க அப்போ ஒன்றும் பிளேம் பண்ணலையே. இந்த ரசிகன் தான் முதல் நாள்ல 2000 ரூபாய் செலவழிச்சு உங்க படத்தை வந்து பாக்குறான், வேற ஊர்ல இருந்து ஓடி வரான், நீங்க மாநாடு நடத்துறீங்க, அரசியல் ரீதியா ஒன்னும் உருப்படியா பேசல, உங்களை பாக்குறதுக்கு அவன் அங்க இருந்து ஓடி வரான். சோ இந்த மாதிரியான ரசிகர்கள் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க.
நார்மலான புத்திசாலி இதெல்லாம் பண்ண மாட்டான் இல்லையா, ரொம்ப நல்லா படித்த விஷயம் உள்ளவன் இதெல்லாம் பண்ண மாட்டான். சோ நீங்க இந்த ரசிகர்களை வச்சுதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனால நீங்க அவனை மரியாதையோட தான் நடத்தணும், கண்டிப்பா அப்படிதான் நீங்க நடத்தணும், இந்த மாதிரிலாம் தூக்கி எல்லாம் போடக்கூடாது. சோ அந்த வகையில இந்த பையன் எடுத்தது நல்ல ஒரு விஷயம்தான். ரெண்டாவது யோசிச்சு பாருங்க, இப்ப அந்த ரேம்ப் அவ்வளவு டாலா இருக்கு, அவனை தூக்கி போடும்போது நமக்கே பயமா இருக்கு. இங்க ஒரு கம்பி இருக்கு, அதுல டச் இடிச்சு கீழே விடுறான். அப்ப கூட அந்த பவுன்சர் ரொம்ப அலட்சியமாக அப்படியே தூக்கி கெட்டாசுறான் ஆளு, குப்பை கெட்டாசுற மாதிரி கெட்டாசுறான் ஆளு. சோ இதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா இருக்கு. இது கட்சிக்காரங்க புரிஞ்சுக்கணும். நம்மள ஒரு ஃபேன்னா இவ்வளவுதான், ஒரு ஃபேனை இப்படிதான் பார்ப்பாங்க மேல இருக்க. ஆமா, நம்ம ஃபேன்ஸா இருந்தாலும் நம்ம இப்படிதான் பார்ப்பான். நம்மளோட வேல்யூ இவ்வளவுதான். நம்மளை பொறுத்தளவு நம்ம தலைவரை க்ளோஸா பார்க்கணுன்ற வெறி நமக்கு இருக்கு. ஆனா நம்மள அவங்க எப்படி பாக்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஃபேன்ஸ் அவன் எப்படி பாக்குறான், மேல இருக்கவன் சும்மா ஒரு குப்பையை மாதிரி பாக்குறான், தூக்கி அப்படியே எரிஞ்சு தூக்கி போட்டு போயிட்டு இருக்கான். அவ்வளவு உயரத்துல இருந்து தள்ளி விடுறோமே, அவனுக்கு அடிபட்டுருமா அதை பத்திலாம் கவலை இல்லை, உனக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலையே கிடையாது, நீ எனக்கு பொருட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி தூக்கி போடுறான். சோ ஒருத்தர் இப்ப எந்திரிச்சு பேசுறாரு, இல்லடா நானும் மனுஷன் தான்டா, நீ என்னை தூக்கி போட்டா நான் பிரச்சனை பண்ணுவேன்னு ஒரு இடத்துக்கு வராரு. இது நல்ல விஷயம், ஃபியூச்சர்ல இப்படி நடக்காது, அதை ஸ்டாப் பண்ணும். ஓகே. இன்னொரு பக்கம் அந்த மாநாட்டிலே வந்து விஜய் அவர்கள் பேசின ஒரு வார்த்தை இன்னுமே வந்து சர்ச்சையாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம் அது பெரிய அளவுல பேசப்படுது. அது வந்து கிண்டல் பண்ற விதமாக அவர் சொல்லிட்டாரு. நார்மலா சொல்லியிருந்தா பரவாயில்ல, கிண்டல் பண்ற விதத்துல சொன்னதுனால அது பெரிய அளவுல பேச பொருளாவே இருக்குது. நேற்று கூட ஒரு ஊடகத்துல வந்து ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு, அங்க நிறைய ஆன்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு ஆன்டிஸ் தான் வந்திருந்தாங்க, அந்த ஆன்டி யாருன்னா அது சோபனா ஆன்டி தான், ஏன் அது அங்க வந்தது, அது இது அப்படின்னு அக்ரிணில் வந்து விஜயா அவங்களுடைய அம்மா வந்து பேசுறாங்க. என்னதான் விமர்சனங்களை முன் வச்சாலுமே விஜய் அம்மா வந்து பொலிட்டிக்கலா அவங்க உள்ள கிடையாது. அவங்க வந்து ஒரு தாயா தான் அங்க வந்திருக்காங்க, அவங்க பொறுப்புலையோ எதுலையோ கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டாருன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா, பர்சனலா போயிட்டு அவங்களுடைய விஜய் அவங்களுடைய மனைவியை பேசுறது, அவங்க அம்மாவை பேசுறது, எல்லாருமே அவங்க கட்சிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஆட்கள்லாம் இழுத்து வந்து உரிமையில வந்து திமுக தொண்டர்களும் சில பத்திரிகையாளர்களும் வந்து பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு மோசமான ஒரு சம்பவம் தான். இது முதல்ல விஜய் அவர்களுமே அங்கிள் ஸ்டாலின்லாம் சொல்லக்கூடாது. மேபி பர்சனலா ஒரு சொல்ற விஷயத்த அப்படி சொல்லிட்டாரோ, அவர் நக்கலா தான் அங்கிள் ஸ்டாலின்றாரு. ஆனா பர்சனலும் அங்கிள் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் பேசும்போது. நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவரு சிஎம். ஸோ அப்போ ப்ராப்பராக அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். அவர் சிஎம்னா அது ஒரு பொறுப்பு, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான சிஎம். நம்ம ஓட் போட்டு தான் அவரை எலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தமிழ் மக்களோட ரெப்ரசன்டேட்டிவை நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். இது சிஎம்க்கு மட்டும் கிடையாது, எதிர்கட்சி தலைவராகவுமே இருக்கட்டுமே, அவரையுமே நீங்கள் ரெஸ்பெக்டாக தான் டீல் பண்ணணும். ஏன்னா அவர் மக்களோட பிரதிநிதியாக. பர்சனலாக உங்களுக்கும் அவருக்கும் மேபி ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், நீங்கள் அங்கிள்லாம் சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் மேடையில் மாநாட்டில் பேசும்போது சிஎம் அட்ரஸ் பண்ணும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். இப்போ விஜய் அவர்கள் அங்கிள்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா உரிமை இல்லையா அதெல்லாம் தாண்டி இதுதான் பேசிக்கான டீசெண்டான விஷயம்னா இதுதான். ஒரு பெரிய ஒரு தலைவர் அட்ரஸ் பண்ணும்போது ப்ராப்பராக நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லாமே மக்களோட பிரதிநிதிகள். அப்போ நீங்கள் இவங்களை எப்படி நடத்துறீங்கன்றதை வச்சுதான் நம்ம மக்களை நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இவங்களை இன்சல்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் மக்களையும் இன்சல்ட் பண்ணுறதுக்கான ஒரு பொருள் தான். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணணும். அது ஒரு தப்பு தான் டெஃபினட்டா. ஆனால் இவர் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு அடுத்தது இங்கே பார்த்தோம்னா இந்த ஆபாச கூட்டம் ஒன்று கிளம்புது. திமுக ஆதரவு குரூப்ஸ் பார்த்தோம்னா பயங்கரமாக விஜய் அட்டாக் பண்ணுறது, நீங்கள் சொன்ன மாதிரி விஜயோட ஃபேமிலி அட்டாக் பண்ணுறது, அவரை வேற பெண்களோட கனெக்ட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க பண்ணும்போது இவங்க அம்பலப்படுறாங்கன்றது கூட இவங்களுக்கு புரியல. ஏன்னா ஒரு சைட்ல இவங்க தான் பெண்ணியம் பேசுவாங்க, ஒரு சைட்ல இவங்க தான் சமூக நீதி பேசுவாங்க, மார்க்சியம் பேசுவாங்க, அம்பேத்கரியம் பேசுவாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் பேசுவாங்க. இதெல்லாம் பேசிட்டு நீங்க சொல்றது போல விஜய் அவர்களோட தாயார இவங்க மோசமா விமர்சிக்கிறாங்க, பர்சனலா அவங்க அட்டாக் பண்றாங்க. அப்ப இவங்க பேசுற ஐடியாலஜிக்கும் இவங்களோட செயல்பாட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம நம்ம பப்ளிக்ல பேசுறோம், நம்ம அம்பலப்படுறோன்ற எந்த புரிதலுமே இல்லாம எதையாவது ஒண்ணு பேசுறது. ஏன்னா இவங்கள பொறுத்தளவுல விஜய் ஸ்டாலின் அட்டாக் பண்ணிட்டாரு, சோ நான் விஜய் அட்டாக் பண்ணணும், ஸ்டாலினை டிஃபெண்ட் பண்ணணும்னா நான் ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல இருக்கேன் அப்படின்ற விஷயத்த ப்ரூவ் பண்ணும். அதுக்காக பப்ளிக் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களே, நம்மளை தப்பா நினைப்பாங்களே, கேவலமா பிஹேவ் பண்றோமேன்ற புரிதல் கூட இல்லாம ஓப்பனா இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கோர் பண்ணணும், என் தலைவரா நான் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான வேலைகள் பார்ப்பாங்க. நம்ம சரியா ஸ்கோர் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸை காட்டுறா அப்படின்னு தேவையில்லாத வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க.
நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றதெல்லாம் ரைட் தான், ஆனா உங்களோட பர்சனல் இமேஜே உடஞ்சு போகுது இல்ல. நீங்க ஒரு கீழ்த்தரமான மனிதர் அப்படின்றது இப்ப வெளியே வருது இல்ல. உங்க குழந்தைகள் பார்ப்பாங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் பார்ப்பாங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்றது உலகத்துக்கு இப்ப தெரியுது. ஸோ இந்த புரிதல் இல்லாம அப்படி பிஹேவ் பண்றாங்க. நம்ம பப்ளிக்ல பேசிட்டு இருக்கோம். விஜய் அஃப்கோர்ஸ் அவர் பேசினது தப்பு தான். அதுக்கு நீங்க பொலிட்டிக்கலா கவுண்டர் பண்ணுங்க, அரசியல் ரீதியா அவரை டீல் பண்ணுங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தா ஏதோ ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க, அதுல தகாத வார்த்தைகள் எல்லாம் போட்டு இந்த போஸ்டர் பிரிண்ட் பண்றாங்க. போஸ்டர்ன்றது எல்லாரும் பார்க்குற விஷயம். விஜயோட ரசிகர்கள் பார்ப்பாங்க, சின்ன பசங்க பார்ப்பாங்க, எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம். பொது வெளியில நீங்க அதை ஒட்டுறீங்க. இந்த மாதிரியான ஆபாச விஷயங்கள்லாம் நீங்க போஸ்டர்லாம் பிரிண்ட் பண்ணிலாம் ஒட்டக்கூடாது. அந்த பேசிக் டீசென்சி உங்களுக்கு வேணும். விஜயை நீங்க கவுண்டர் பண்றதா இருந்தால் பொலிட்டிக்கலா கவுண்டர் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் விஜய் வந்து பொலிட்டிக்கலா அவங்க டீல் பண்ணல. அங்கிள் ஸ்டாலின் சொல்றது ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் கிடையாது. அவரு வரம்ப மீறி போறார். ஆனா நீங்க அதையுமே பொலிட்டிக்கலா தான் டீல் பண்ணணும். அந்த பிரச்சனையுமே நீங்க பொலிட்டிக்கலா தான் டீல் பண்ணணும். நீங்க ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான பார்ட்டிங்க. நீங்க எவ்வளவு ஆண்டுகளா தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதிகாரத்துல இருந்திருக்கீங்க, பெரிய பெரிய லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க இந்த அளவுக்கு இறங்கி போலாமா? அது தவறான ஒரு விஷயம். ஸோ இங்க விஜய் பண்ணதும் தப்பு, அதுக்கு இவங்க ரெஸ்பாண்ட் பண்ற விதமும் 100% தப்பு. அப்படியே கொஞ்சம் இன்டர்நேஷனல் போயிட்டு வருவோம். என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் பேசின ஒரு வீடியோ காலையில் வைரல் ஆகுச்சு. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கும்பொழுது, நான் வந்து இந்தியா கிட்ட சொன்னேன், இந்த போரை வந்து நீங்கள் உடனடியாக நிறுத்தலை அப்படின்னா, நான் வந்து பொருளாதார, அதாவது வணிக ரீதியான தடைகள் போட்டுருவேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன். கொஞ்சம் நிமிடங்கள்ல இந்த போர் வந்து நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நான் போட்ட அழுத்தத்தினால தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ தொடர்ச்சியாக இதை வந்து ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இந்திய தரப்புல இருந்து மோடி அவர்கள் இதை மறுக்க மாட்டுறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? மோடி அவர்கள் மறுக்கல, பட் நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதை கண்டிப்பா மறுத்திருக்காங்க, மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. பட் மோடி அவர்கள் மறுக்கல. டைரக்டா ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அவர் பேசல. அப்படி பேசினா சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரம்ப் இப்படி டீல் பண்றது கரெக்ட் தான். நீங்க ட்ரம்ப் கிட்ட ரொம்ப அக்ரெசிவா போனீங்கன்னா அடுத்த ட்ரம்ப் வேற ஏதாவது பேசுவாரு. இன்னும் அதிகமா டாரிஃப் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நம்ம பேசுறது ஈஸி, பதிலடி கொடுக்குறோம் டக் டக்குன்னு இப்படிலாம் பேசலாம். ஆனா அடுத்தது ஒரு 10% எக்ஸ்ட்ரா டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஆனா வேற ஏதாவது அழுத்தங்கள் போடுறாங்கன்னு வச்சுப்போம், மற்ற நிறைய ப்ராடக்ட்ஸ் மேலேயும் போடுறாங்கன்னு வச்சுப்போம். அது மக்களுக்கு தானே கடைசியில் பிரச்சனை. இப்பவே எடுத்துக்கோங்க, 50% டாரிஃப், ஏற்கனவே 25% வந்து அமல்ல இருக்கு. 7ஆம் தேதி அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இன்னைக்கு 50% இப்ப ஃபுல்லா ஆமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது பெரிய ஒரு சிக்கல் நம்ம நாட்டுக்கு. 50% டாரிஃப் போடுறாங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல காம்படிட்டிவா இருக்காது. அமெரிக்கன் மார்க்கெட்ல ரேட் அதிகமா இருக்கும். ஆமா, அந்த 50% டாரிஃப் ஏற்றும் போது ரேட் அதிகமாயிரும். நம்மளால சைனீஸ் ப்ராடக்டோட, கம்போடியன் ப்ராடக்டோட, வியட்நாமீஸ் ப்ராடக்டோட நம்மளால போட்டி போட முடியாது. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க நம்மளை ரிப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் நம்ம கிளைண்ட் நம்ம கையை விட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கிட்ட வர மாட்டான், இன்னொரு சைடு அவன் போயிடுவான். இப்ப நமக்கு டாரிஃப்லாம் இப்ப இன்க்ரீஸ் ஆகிறதால அமெரிக்கன் பையர்ஸ் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வேற எங்கிருந்து பொருட்களை வாங்கலாம்னு அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. புது புது ஆட்கள்கிட்ட போக ஆரம்பிப்பாங்க, புது மேனுஃபேக்சரர்ஸ்கிட்ட போக ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் அங்க போய் அவன் பழகிட்டான்னா அதுக்கப்புறம் திருப்பி நம்மகிட்ட வரமாட்டான். இந்த சிக்கல்லாம் இருக்கு. ஸோ இது நமக்கு பெரிய ஒரு சிக்கல். ஸோ இன்னைக்கு காலையில ஒரு எக்கானமிஸ்ட் பேசுறத நான் பாக்குறேன். ஏறக்குறைய ஒரு 3 மில்லியன் ஜாப்ஸை நம்ம இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுன்றார். 30 லட்சம் வேலை இழப்பு வேலை ஏற்படுன்றார். நோய்டா மாதிரியான பகுதிகள், தமிழ்நாட்டிலையுமே எடுத்துக்கோங்க, திருப்பூர் மாதிரியான பகுதிகளாக இருக்கலாம், நிறைய இடங்கள்ல பெரிய லெவல்ல ஜாப் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணும்போது நேச்சுரலா முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, ரைட் நமக்கு நஷ்டம் வரப்போகுது, இனிமேட்டு அவன் நம்மகிட்ட இருந்து பொருட்கள் வாங்க மாட்டான். நம்மகிட்ட இருந்து வாங்க மாட்டான்ற சூழல் இருக்கும்போது அப்ப நான் எதுக்கு இவ்வளவு எம்ப்ளாயிஸ் வச்சுக்கணும், எதுக்கு இவ்வளவு பெரிய ஆஃபீஸ் வச்சுக்கணும், எல்லாத்தையுமே கம்மி பண்ணலாம்னு தான் யோசிப்பாங்க. அது பண்ணும்போது நமக்கு இங்க வேலை இழப்பு மாதிரியான விஷயங்கள் வரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஜிடிபியும் பெரிய லெவல்ல பாதிக்கப்படுன்றாங்க. கண்டிப்பா ஒரு 0.5 இருந்து 1% வரைக்கும் நம்ம ஜிடிபி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா இப்ப இந்த டாரிஃபை பொறுத்தளவுல ஒரு $50 பில்லியன் ஒர்த்தான பொருட்களை இது அஃபெக்ட் பண்ணும். எக்ஸ்போர்ட்டுக்காக இருக்கக்கூடிய அந்த பொருட்களை இது அஃபெக்ட் பண்ணும்.
அதோட ரேட் எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது பெரிய ஒரு சிக்கல். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இந்த விஷயத்த டீல் பண்ணணும். அமெரிக்காக்காரனால இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவன் ரிவர்ஸ் போவான். இதுக்கு முன்னாடி இதே மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது இதே மாதிரி ஹெவியா டாரிஃப்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, சூப்பர் ஏதோ ஒன்று, நம்பர் ஒரு நினைக்கிறேன், சூப்பர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது அப்பவும் அது பெரிய பிரச்சனையா இருந்தது. அப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு ரிவர்ஸ் போனாங்க. ஏன்னா இதை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இது பண்ணும்போது அமெரிக்காவுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணாலும் அவன் நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ அதனால கண்டிப்பா ரிவர்ஸ் போவான். ஆனா எப்போ போவாங்க, உடனடியா போவாங்களான்ற சிக்கல்லாம் இருக்கு. பெரிய டேமேஜ் ஏற்படாம கொஞ்சம் காமா அதை குயிக்கா முடிக்கிறது நல்லது. ஸோ அதனாலதான் நம்ம எதிர்பார்க்கிறது போல ரிட்டாலியேட்டரி டாரிஃப் பதிலடி கொடுக்குற விதமா நம்மளும் நம்ம டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணல. அதே மாதிரி வீர பேச்சுகளும் பேசல. வீர பேச்சுகள்லாம் பேசினா சில நேரங்களில் பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ டிப்ளமேட்டிக்ல அவங்க ஹேண்டில் பண்றது கரெக்ட் தான். அப்புறம் அமெரிக்காவோட பிஹேவியர் ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இல்லை. யாரும் எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் அவன் பண்ணுவான்னு. திடீர்னு பார்த்தோம்னா தடால் புடால்னு இந்தியா பக்கம் திரும்பிட்டானுங்க. ட்ரம்ப் இருக்கிறதுனால அது நடக்குதா இல்ல பேசிக்காவே அப்படிதான் நடந்துக்குவாங்களா, எப்படி பாக்குறீங்க? நான் சொன்னது போல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த மாதிரி. ஆனா பைடன் இருக்கும்போது நடக்கல. ஒபாமா இருக்கும்போது பெரிய அளவுல நடக்காத மாதிரி இருக்கு. கண்டிப்பா பைடன் இருக்கும்போது நடக்கல. ஆனா ட்ரம்ப் இதுக்கு முன்னாடியும் பண்ணார். ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்தப்பயும் என்ன பண்ணாருன்னா நம்ம மேல அழுத்தங்கள் போட்டார். நீங்க ஈரான்ல இருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு. அப்ப நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் போனோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் வந்த பொழுது இங்க இருக்கிற பிஜேபி காரங்களாம் வந்து இந்திய மக்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் வந்து ட்ரம்ப்பை தான் ஆதரிக்கணும் அப்படின்லாம் வந்து வெல்கம் ட்ரம்ப்போ அப்படின்லாம் சொல்லி நிறைய ட்ரம்ப்புக்கு ஆதரவான பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டாங்க. ஆனா ட்ரம்ப் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. அதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம். இங்க இருக்கிற பிஜேபி காரங்க பண்ண பெரிய தவறு. நீங்க ட்ரம்ப்பை விமர்சிச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா கமெண்ட்ல வந்து ட்ரம்ப்பை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இப்ப இல்ல, அது முன்னாடி இப்ப இல்ல, கண்டிப்பா இப்ப இல்ல. இப்ப பண்ணா எப்படி, இதுக்கு முன்னாடி பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆமா, ட்ரம்ப் நீங்க எப்படி இந்த மாதிரி சொல்லலாம்? ட்ரம்ப் வந்து ஒரு நல்ல ஒரு தலைவர், அவரு மோடி அவர்களோட க்ளோஸா இருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமான தலைவர் அவர், ஏன் நீங்க அட்டாக் பண்றீங்கம்பாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ட்ரம்ப்புக்காக நிறைய வேலைகள் பார்த்துருக்கீங்க. ஹவுடி மோடி ஈவெண்டா இருக்கலாம், நமஸ்தே ட்ரம்ப் ஈவெண்டா இருக்கலாம். இதெல்லாம் நடத்தும் போது ட்ரம்ப் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. ஸோ உங்க உதவியை யூஸ் பண்ணி ட்ரம்ப் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபோர்ஸ்ல உங்களுக்கு எதிராக திரும்புறாரு. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்தளவுல சிம்பிள், எனக்கு பிஸ்னஸ் தான், நான் ஒரு பிஸ்னஸ் மேன். நான் இன்னைக்கு உங்க கூட கை கொடுக்குறேன்னா எனக்கு இன்னைக்கு தேவை இருக்கு, அதனால கை கொடுக்குறேன். நாளைக்கு என்னோட தேவை மாறிடுச்சுன்னா நான் உனக்கு எதிராக திரும்பிடுவேன். கம்ப்ளீட் பிஸ்னஸ் மேன். அதே மாதிரி அமெரிக்கான்ற நாட்டுக்கும் பிரத்யேக நலன் இருக்கு. அந்த நலனின் அடிப்படையில தான் அவங்க செயல்படுறாங்க. ஸோ எனக்கு ஒன்று தேவைன்னா நான் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன். ஸோ இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் யுக்ரைன்ல போரை நிறுத்தணும்னு முடிவு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஜெலன்ஸ்கி மேல ப்ரெஷர் போடுறாங்க. ஜெலன்ஸ்கி கோச்சுக்கிட்டு அப்புறம் போயிடுறாரு. கோச்சுக்கிட்டு போறான்றதை விட விரட்டி அடிச்சிடுறாங்க, அவரை போயிடுறாரு. அப்புறம் ட்ரம்ப் என்ன பண்றாரு, நான் உங்களுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுக்க மாட்டேன், எய்டெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன்னு ஸ்டாப் பண்றாரு. அப்புறம் யூரோப் என்ன பண்றாங்கன்னா அவன் அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அமெரிக்கா பேக் பண்ண மறுக்கும் போது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து யுக்ரைனை பேக் பண்றாங்க. இன்னைக்கு யுக்ரைன் சண்டை போட்டுட்டு இருக்கான் கிரவுண்ட்ல, அமெரிக்காவோட பெரிய சப்போர்ட் இல்லாமலே அவன் கிரவுண்ட்ல சண்டை போட்டு இருக்கான். ஸோ அப்ப ஜெலன்ஸ்கி மேல உங்களுக்கு அழுத்தம் போட முடியல. ஜெலன்ஸ்கி மேல நீங்க போட்ட அழுத்தம் உடஞ்சு போச்சு. அப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ரஷ்யாக்காரன்ட்ட போய் நீங்க பேசணும். ரஷ்யாக்காரன்ட்டையும் நீங்க பேசுறீங்க. சும்மா போய் பேசும்போது அவன் மதிக்க மாட்டான். எதுக்குடா நீ சொல்றதை நான் எது கேட்கணுமா? அப்ப நீங்க ரஷ்யா மேல அழுத்தம் போடணும். ஸோ ஜெலன்ஸ்கி மேல போட முடியாதுன்னா அடுத்த ஆப்ஷன் ரஷ்யா மேல அழுத்தம் போடணும். ஸோ இப்போ ரஷ்யா மேல அழுத்தம் போடலான்னு இடத்துக்கு வந்து நிறைய ப்ரெஷர் போடுறாங்க. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா இந்தியாவை யூஸ் பண்ணியும் ரஷ்யா மேல அழுத்தம் போடுறாங்க. ஸோ நீங்க அங்கிருந்து என்ன வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா அது ரஷ்யாவுக்கு யூஸா இருக்கு. நீங்க ஏகப்பட்ட பணத்தை ரஷ்யாட்ட கொடுக்குறீங்க. அந்த பணத்தை யூஸ் பண்ணி தான் அவன் யுக்ரைன் அட்டாக் பண்றான். ஸோ அதனால இந்தியா கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். இதுலயும் பார்த்தோம்னா சைனாக்காரன் நம்மளோட அதிகமாக என்ன வாங்கிட்டு இருக்கான், ரஷ்யாக்காரன். சைனாக்காரனை எதுவும் பண்ணல, அவன் இந்தியாக்காரன் மேல தான் அழுத்தம் போடுறான். ஸோ அப்ப இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. மேபி யூஎஸ் பொறுத்தளவுல சைனா நமக்கு தேவைன்னு அவங்க யோசிக்கலாம். ஏன்னா சைனால இருந்து தானே நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஎஸ்க்கு போகுது. சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் மேல நீங்க டாரிஃப்லாம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா யூஎஸ்ல இன்ஃப்ளேஷன் தலைக்கு மேல போயிடும். ஸோ அதனால அப்படி பார்த்துருக்கலாம். சைனாவை நம்ம டச் பண்ணா நமக்கு பாதிப்பு வரும், இந்தியா மேல அழுத்தம் போடுவோம், அந்த வகையில ரஷ்யா மேலேயும் போடலாம்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு பெரிய ஒரு தலைவலி தான். இப்போ அமெரிக்கா வந்து இந்தியா மீதும்
டேரிஃப் வந்து ஏற்றிருக்காங்க. சைனா மீதும் அவங்க ஆல்ரெடி டேரிஃப் வந்து போட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் எதிர்க்கு எதிரி நண்பன் அப்படின்ற அடிப்படையில் இந்தியாவும் சைனாவும் நெருங்க வாய்ப்பு இருக்குமா இதில்? எனக்கு தெரிஞ்சு இந்தியானால சைனா கூட நெருங்கவே முடியாது. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. பார்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்கு. அது போக வேற நிறைய சிக்கல்களும் இருக்கு. சைனாக்கான ஒரு ரிலையபிளான ஒரு பார்ட்னர் கிடையாது. நம்மளோட வேல்யூஸ் வேற. நம்ம நாடு உருவாக்கப்பட்ட அடித்தளம் வேற. அவங்க ஒரு சர்வாதிகார நாடு, ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. நம்ம ஒரு டெமோக்ரஸி. அதுலயே ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. யூசுவலா ஒரு சர்வாதிகார நாடும் ஒரு ஜனநாயக நாடும் சேர்ந்து பயணிக்கிறதே கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனா இப்ப நம்ம இந்திய ஊடகங்கள்லாம் பார்த்தோம்னா சைனா சைனா சைனான்னு பேசிட்டு இருக்காங்க. சைனாவும் நம்மளும் சேர்ந்துடலாம், இந்தியா நம்ம மேல அழுத்தம் போடுறதுனால இப்ப சைனாவுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் டெம்பரரியான விஷயம் தான். இந்தியானால சைனா கூட க்ளோஸா இருக்க முடியாது. சைனா ஒரு சிக்கலான ஒரு நாடு தான். இப்ப ரீசெண்டா சைனீஸ் அம்பாசிடர் பேசும்போது அவரும் இந்தியாவை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அவரு அமெரிக்காவை ஒரு புல்லின்னு சொல்றாரு. ஸோ நாடுகளை வந்து இந்த மாதிரி புள்ளி பண்ணக்கூடிய வேலையை அமெரிக்கா பண்றாங்க. அது போக கண்டிப்பா நாங்க இந்தியாவை டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சைனாக்காரன் பேசுறான். இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லதா இருக்கும். ஏன்னா இப்ப சைனாவை பொறுத்தளவுல அமெரிக்காவை டார்கெட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அமெரிக்காக்காரங்க இந்தியா கூடயும் பிரச்சனை பண்ணும்போது ஓகே, இந்தியாவையும் யூஸ் பண்ணி அவங்க அமெரிக்கா மேல அழுத்தம் போடலாம். ஒரு பார்ட்னரா அவங்க இந்தியாவை பாக்குறாங்க இந்த இடத்துல மட்டும். ஆனா அதுக்குன்னு அமெரிக்காவை நம்ம ரிப்ளேஸ் பண்ண முடியாது சைனா வச்சு. இன்னைக்கு அமெரிக்கா வந்து நமக்கு பிகெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். அவங்க கிட்ட நம்ம ஏகப்பட்ட பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இதை நம்ம ரிப்ளேஸ் பண்ண போறோம் அடுத்தது? அதுதான் முக்கியமான விஷயம். சைனாக்காரங்க நம்ம இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம சைனால போய் விற்க முடியாது. சைனால ஏற்கனவே ரொம்ப சீப்பா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அங்க போய் பொருட்களை வந்து விற்க முடியாது. ஸோ எந்த வகையில சைனா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க? அதுதான் முக்கியமான கேள்வி. அதனால சைனாவை பொறுத்தளவுல நம்ம அமெரிக்காவை ரிப்ளேஸ் பண்ண முடியாது. சைனாவை வச்சு நம்ம அமெரிக்காவை ரிப்ளேஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா நமக்கு அமெரிக்கா தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா இப்ப சில செக்டர்ஸ் வந்து இதுல ரொம்ப பாதிக்கப்படும். இந்தியாவை பொறுத்தளவுல நிறைய செக்டர்ஸ் பாதிக்கப்படும். பட் குறிப்பா சில செக்டர்ஸ் பார்த்தோம்னா அடாப்ட் ஆக முடியாது அவங்களுக்கு. இப்ப டிஷர்ட் மேனுஃபேக்சரிங்லாம் எடுத்துப்போம், கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங்லாம் இருக்குல்ல, அவங்கலாம் ஸ்பெசிஃபிக்கா யூஎஸ்க்காக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அந்த பொருட்களை நீங்க மற்ற இடங்களுக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. யூஎஸ் மார்க்கெட்டுக்காக நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க அதை உற்பத்தி பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப டேரிஃப்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நாட்கள் கண்டிப்பா கம்பல்சரியா மாட்டிப்பாங்க. இந்த பொருட்களை வேற எங்கேயுமே நீங்க விற்க முடியாது. இப்ப சில செக்டர்ஸ் பார்த்தோம்னா இப்ப ஷ்ரிம்ப் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ப்ரான் ஃபிஷ்லாம் இருக்குல்ல, இறால் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க அமெரிக்காலன்னா வேற இடத்துல போய் வித்தரலாம். பட் நிறைய செக்டர்ஸ் பார்த்தோம்னா பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிலாம் பெருசா அஃபெக்ட் ஆகும். பார்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்கா அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை பேஸ் பண்ணி தான் நம்ம அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் அடி வாங்கும். இப்ப இந்த சிக்கல்லாம் நமக்கு இருக்கும்போது சைனாக்காரங்கனால நமக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்க முடியாது. ஒரே வழி ரஷ்யா மட்டும் தானே இப்போ. ரஷ்யாவும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது ரஷ்யாலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம பழைய யூஎஸ்எஸ்ஆர் ஸ்டைல ரஷ்யா பெரிய நாடுனே பேசிட்டு இருக்கோம். அமெரிக்கன் எக்கானமியோட கம்பேர் பண்ணீங்கன்னா அமெரிக்காவோட எக்கானமியில 10ல் 1 பங்கு தான் இருக்கும் ரஷ்யா. எக்ஸாக்டா எனக்கு தெரியல. பட் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணீங்கன்னா ரஷ்யா ரொம்ப சின்னதா இருக்கும். அமெரிக்காவோட கம்பீட் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய நாடுனா சைனா தான். ஆனா அவன்கிட்ட போய் நம்ம பொருட்கள் எல்லாம் வைக்க முடியாது. விட்டா அவங்க நம்ம மார்க்கெட்டை தூக்கிடுவாங்க. ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பொருட்கள் அங்கே காம்படிட்டிவா இருக்காது. அதனால நமக்கு அவங்க பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சைனா கூட இருக்க நாடுகள் எல்லாம் பாருங்க. சைனா கூட நட்புல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே திவாலாய் போன நாடுகள். ஸ்ரீலங்காவா இருக்கலாம், பாகிஸ்தானா இருக்கலாம், பங்களாதேஷா இருக்கலாம். இந்த நாடுகள் எல்லாமே திவாலாய் போன நாடுகள். ஆப்கானிஸ்தானா இருக்கலாம். இது எதர்ச்சியான ஒரு விஷயமா பாக்குறீங்களா நீங்க? கூட்டு வச்சு திவால் ஆக்கிட்டாங்களா? கூட்டு வச்சு திவால் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது இப்ப இதெல்லாம் இந்த நாடுகள் எல்லாமே வந்து ஆஃப்டர் கொரோனால தானே இப்படி ஆயிடுச்சு. கொரோனாக்கு அப்புறம் தானே இப்படியான ஒரு நிலைமை. இதுல நீங்க பார்க்க வேண்டிய பேட்டர்ன் என்னன்னா, வளர்ந்த நாடுகள், பவர்ஃபுல்லான நாடுகள்லாம் அமெரிக்காவோட க்ளோஸா இருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவோட க்ளோஸா இருக்காங்க. ஜப்பான் அமெரிக்காவோட க்ளோஸா இருக்காங்க. ஸோ எல்லா வளர்ந்த செழிப்பான நாடுகளும் அந்த சைட்ல இருக்காங்க. திவாலாய் போன நாடுகள் இந்த சைட்ல இருக்காங்க. இது ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுது இல்ல. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் மாடல் ஒர்க் ஆக மாட்டேங்குதுல்ல. உங்களோட ஏம் என்ன? அமெரிக்காவை சூப்பர் பவரா ரிப்ளேஸ் பண்ணுன்றதான் சைனாவோட ஏம். அமெரிக்கா இருக்க இடத்துக்கு நான் வரணும். ஆனா அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவனால சக்சஸ்ஃபுல்லான சிஸ்டம் ரன் பண்ண முடியுது. அவன் முதல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு எக்கானமியா இருக்கலாம். அமெரிக்காவோட சேர்ந்திருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் பார்த்தோம்னா
அவங்க செழிப்பான நாடுகளா இருக்காங்க. சைனா கூட போறவங்க எல்லாருமே திவாலாய் போன நாடுகளா இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது, இங்க சிஸ்டம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, நீங்க அங்க போய் செஞ்சீங்கன்னா நீங்களும் மாட்டிப்பீங்க. அதனாலதான் இந்தியாவால அங்க போக முடியாது. சைனாக்காரங்க கூட சேர்ற எல்லாருமே திவால் தான் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம சைனா கூட போய் சேர முடியாது. ரெண்டாவது, நம்ம ஒன்றும் சின்ன நாடு கிடையாது. பாகிஸ்தான் மாதிரி, ஆப்கானிஸ்தான் மாதிரி, ஸ்ரீலங்கா மாதிரி பொடி நாடு கிடையாது சைனாவோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறதுக்கு. நம்ம பெரிய ஒரு நாடு, ஏறக்குறைய சைனா சைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாடு, பொருளாதார ரீதியாகவும் சொல்றேன், நல்ல பெரிய பவர்ஃபுல்லான நாடு. ஸோ நம்மனால அங்க போய் சைனாவோட சேர்ந்து இருக்க முடியாது. அதனால சைனா பிளஸ் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறாங்கல்ல, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. சைனாவும் இந்தியாவும் சேர்ந்து டிராவல் பண்ண முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அமெரிக்கா ரிவர்ஸ் போவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆமா, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதான். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.